அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு மேரேஜுக்கான ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனர் நம்ம டிசைன் பண்ண போறோம். சரிங்களா? அது எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பத்தி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ்ல நம்ம பண்ண போறோம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோட்டோ மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த ஃபோட்டோவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், லேயரு, கேரக்டர் எல்லாம் பேனலும் இருக்கிறதுனால கண்ட்ரோல் டேப் கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு F7 லேயர் மட்டும் நான் இந்த இதில் வச்சுக்கிறேன். சரிங்களா? நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில ஃபோட்டோஸ் இதெல்லாம் பேக்ரவுண்டு எல்லாமே எப்படி நம்ம செட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த டெக்ஸ்டில் அதை கொஞ்சம் நான் அலைன் பண்ணிடுறேன். எல்லாமே ஒரு அன்இவனாக இருக்கிறதுனால மூவ் டூல் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணிவிட்டு இப்போது இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு சில ஃபாண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த லெட்டர்ஸ்க்கு கொஞ்சம் போல்டான ஒரு ஃபாண்ட்டாக வச்சுக்கிறேன் நான். ஓகே, இந்த ஃபாண்ட்டை நான் வச்சுக்கிறேன். இது அவங்க நேமு, இவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. அதனால் அவங்க நேமை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது மணமக்கள் அப்படிங்கிறத நம்ம எப்போதும் போல் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு தான் வைப்போம் அந்த லெட்டர்ஸ்க்கு. 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டை நம்ம அதில் வச்சுக்கலாம். சரிங்களா? 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டு ஒரு 20 பாயிண்ட் வச்சு. பேக்ரவுண்டு ஒயிட் இருந்தால் நல்லா இருக்குன்னு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வச்சு கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ மணமகன் அவங்களோட நேமுக்கு ஒரு போல்ட்டான ஒரு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகே, 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. அடுத்தது மண்டபம் டேட்டு, இதுக்கும் ஒரு 1ஆம் நம்பர் ஃபாண்ட்டை வச்சுக்கிறேன். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இன்வைட் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, விழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் என்ன வரவேற்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணுறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்து அலைன் பண்ணியாச்சு. எனக்கு இந்த திருமண விழா அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசு பண்ணால் எனக்கு ஓகேன்னு தோணுது. அதனால் ஒரு 110 ஹைட்டை மட்டும் ஒரு 110 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இது கொஞ்சம் போல்டாக தெரியுது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கு. அதனால் இதை கொஞ்சம் அலைன் பண்ணிடும். 25 பாயிண்ட்டு. அதே மாதிரி பொண்ணுடைய நேமுக்கான அந்த ஃபாண்ட்டை 25 பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப் ஏரோ ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே போயிடும். கேப் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம டிஃபால்ட்டாக உள்ளதுலேயே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? இந்த கேப் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், வச்சுட்டு இந்த ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி கேப்பு கொஞ்சம் நம்ம அதை கரெக்டாக ஃப்ரீ ஃபேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இது மணமக்கள் அப்படிங்கிற பாயிண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குனால ஒரு 18 பாயிண்ட் வச்சுக்கிறேன்.
பாயிண்ட்டு செலக்ட் பண்ணுறேன். டெக்ஸ்டில் இருக்குது லெஃப்ட் அலைன். ஓகே, இப்போ வந்து உங்களோட இனிஷியலுக்கு நேம் மாற்றிக்கலாம். ஏரியல் போல்டு வச்சுக்கிறேன். போல்டு வச்சுட்டு ஒரு 20 பாயிண்ட். 20 அதிகமாக இருக்குன்னா ஒரு 18 பாயிண்ட். ஓகே, 18 பாயிண்ட். ஓகே, இப்போ அதே மாதிரி ஏரியல் 18 பாயிண்ட்டு. ஏரியல் நேரோவில் இருக்குது, இது வந்து போல்டாக மாற்றிக்குவோம். ஓகே, அதே மாதிரி அவங்க படிப்பு என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு 14 பாயிண்ட்டு. இதையும் போல்டு. இதையும் ஒரு போல்டுலேயே வச்சுட்டு ஒரு 14 பாயிண்ட்டு. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது அரூர் அப்படிங்கிறத போட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு இனிஷியல் போட்டிருக்காங்க. ஏரியல் போல்டு அது ஒரு 30 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 30 பாயிண்ட் வச்சோம். ஓகே, நல்லா. இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இந்த லேயரை கிளிக் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் லேயருக்கு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கிரேடியன்ட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இந்த சைடில் வந்து வச்சுட்டு இது ரேடியல் பிளராக மாறுது. இது வந்து நல்ல லீனியரில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால ஓகே இந்த கலரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் யூ இதில் வந்துட்டு ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படிங்கிறதுல இந்த கலர் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் நான் அந்த கலரை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மாப்பிளோட பிக்சர் வந்து ரொம்ப அந்த கார்னரில் ஒட்டி இருக்கு. இவங்களோட பேரண்ட்டோட எங்கள் அம்மா அப்பா இந்த F7 அடிச்சு லேயரை மட்டும் வச்சுட்டு இப்போ இவங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த கார்னரில் மட்டும் இப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவில் வச்சாச்சு. இப்போ இந்த ஒரு கலசம் வச்சுருக்கோம். இந்த கலசத்துக்கு கீழே வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுறேன். அடுத்தது இவங்க ஃபோட்டோவுக்கு ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவில் வச்சுட்டு எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த பேக்ரவுண்டு ஓகே. என்ன பண்ணுறேன், டிசேபிள் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேல்யூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோடு வந்து நம்ம RGBலே வச்சு நம்ம CMKல தான் வச்சு நம்ம ரெடி பண்ணணும். பட் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ பர்பஸ்க்காக வந்து நம்ம RGBல வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணுறோம். நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஃபோட்டோவை பெருசு பண்ணிட்டு கண்ட்ரோல் T. ஓகே,
இப்போ வந்து ஒரு சில பேக்ரவுண்டை வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு நான் ஓகே இந்த கோவில் பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இந்த சைடு டாப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அளவை வந்து நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இந்த பேக்ரவுண்டு கூட எந்த மோடு வந்து நமக்கு மெர்ஜ் ஆகி அதோட கலர் நல்லா நமக்கு அவுட்லுக் நல்லா கிடைக்கும். ஓவர்லே வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு அந்த அவங்க இந்த அளவு வச்சுக்கிறேன். இது எதுக்காகனா அவங்க வந்து கோவிலுக்கும் கீழே நிற்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு கண்ட்ரோல் டி ஓகே. அது ஏதோ எரர் ஆயிருக்கு சம்திங். அதை வச்சுட்டு நான் இப்படி பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணும்போது கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மல் லேயராக வைக்கும்போது நமக்கு இந்த சில இடையூறுகள்லாம் வந்து வரும். என்னன்னா இந்த பேக்ரவுண்டோட குவாலிட்டி வந்து நமக்கு கிளியராக கிடைக்காம இருக்கும். அதனால் ஓவர்லே மூட வச்சாச்சு. இப்போ வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு லைட்டு அப்படி இந்த கீழ் பகுதியில் இந்த பாட்டம் சைடில் மட்டும் நான் அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இன்னொரு கலர் இந்த ஒரு கோவில் மாதிரி உள்ள ஒரு ஆர்ச் பேக்ரவுண்டு. இது பேக்ரவுண்டை கொண்டு வந்துட்டு நான் அப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, வச்சுட்டு இதோட ஃப்ரண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இது கண்ட்ரோல் யூ ஃபியூஜன் சேச்சுரேஷன் எடுத்துட்டு இதை வந்து ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிறகு வந்து நீங்கள் இதோட ஃப்ரண்ட் மோடை சேஞ்ச் பண்ணும்போது இந்த பேக்ரவுண்டு நம்ம இதுக்கு ஷிஃப்ட் ஆகலை. வேறு இந்த பேக்ரவுண்ட் எடுத்து ஷிஃப்ட் பண்ணுவோம். சரிங்களா, அது ஓகே. என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டி போட்டு ஃப்ளிப் டு ஹரிசான்டல் இந்த அளவு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த கார்னர் மட்டும் எனக்கு தேவை. அதனால் அப்படி கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு அதோட மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஓவர்லே மோடு நமக்கு பெட்டராக இருக்குது. ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிக்கிறேன். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் நான் ஏன்னா அந்த கோவில் கோபுரம் வந்து நமக்கு கிளியராக தெரியும். அதுக்காக நான் வந்து ரேஸ் பண்ணிக்கிறேன். இவங்க பொண்ணும் அப்போலாம் நிற்கிறாங்க. இவங்களை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு லுக்கில் நம்ம கொண்டு வரணும்னா இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் ஃப்ளோர் பேக்ரவுண்ட் அப்படின்னு போடுறேன். ஃப்ளோர் பேக்ரவுண்ட் டெக்ஸ்டர் ஃப்ளோர் பேக்ரவுண்ட் போட்டு நான் இந்த பேக்ரவுண்டு எனக்கு கிளியராக தெரியுது. சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதனால் இந்த பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு நான் கீழே அந்த பாட்டம் சைடில் வச்சுக்கிறேன். அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சோம்னா தான் நமக்கு வந்து பெருசு பண்ணும்போது
அதோட பிக்சல் வந்து உடையாம இருக்கும். ஓகே, இப்போ வந்து இதோட மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ரெண்டு நியூ ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு அதை எரேஸ் பண்ணி விட்டுறேன். இந்த சைடில் எனக்கு ஏன்னா அந்த இதோட அந்த அவுட்புட் வந்து நமக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக அந்த ஒயிட் வந்து நமக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா தான் அந்த லெட்டர்ஸ் நல்ல ஒரு கிளாரிட்டியாக இருக்கும். இந்த பேக்ரவுண்டு ஓகே, பட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணலான்ட்டு நான் டார்க்கன் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்காக வேண்டி இந்த இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலராக பிங்க் பண்ணிட்டு இவங்க பொண்ணு பிள்ளைக்கு பேக் சைடில் வந்து அவங்களோட அந்த பிக்சருக்கும் பேக் சைடில் கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பேக் சைடில் அந்த ஒரு நிழல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதுக்கு வந்து வேறு ஏதேனும் மோடு வந்து நம்ம ஃபில்டர் கேலரி அதில் போயிட்டு வேறு ஏதேனும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் இருக்கான்னு பார்ப்போம். அந்த டிசைனை வந்து நம்ம கொடுத்து இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டு கிளியராக தெரியும். எனக்கு நான் இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 2 வச்சுருக்கேன். ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஓகே எனக்கு இந்த மோடு ஓகே, இந்த டிசைனும் ஓகே. எனக்கு இதில் வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதோட பிளண்ட் மோடை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கலர் எனக்கு ஓகே பெட்டர் தோணுது எனக்கு. அதனால் நான் இந்த கலரை செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிடலாம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்பிள் மாதிரியான ஒரு கலரு, அவங்களோட அந்த நேமுக்கு பர்பிள் கலரு ப்ளஸ் ஒயிட் சோக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஒயிட் சோக்கு நல்லாயிருக்கும் நமக்கு, பட் டார்க் ஷேடாக கொஞ்சம் கொடுக்கணும். பொருத்தம் என்றால் தான் நமக்கு இந்த அவுட்புட்டு கிளியராக தெரியணும். திருமண வரவேற்பு விழா அப்படிங்கிறதுக்கு இதை வந்து நான் என்னன்னா ஒரு நம்மள்கிட்ட உள்ள ஒரு டிஜிட்டல் இந்த டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம கொண்டு வரலான்னு பார்த்துடலாம். சரிங்களா? இங்கே இருக்குது டெக்ஸ்ட் பேக்ரவுண்டு நமக்கு ரெட் கலர் இருக்குது. ரெட்டில் வேறு ஏதேனும் நமக்கு டிசைன் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஃப்ரீ பிக் வெப்சைட் போவேன். ஃப்ரீ பிக் வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து டெக்ஸ்ட் ரெட் டெக்ஸ்ட் எஃபெக்ட்னு போடுவேன். எஃபெக்ட் இதில் வந்துட்டு ஆல் இமேஜஸில் பிஎஸ்டி அப்படிங்கிறத கொடுக்குறேன். பிஎஸ்டிங்கிறத கொடுத்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஸ்டைலில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வரும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டை வந்து கொண்டு வந்துடலாம். சரிங்களா?
எனக்கு இந்த எஃபெக்ட் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதனால இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இதில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிசைனும் வந்து நம்ம நீட்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம மெனக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல்லு என்னோட பேக் ஸ்பேஸ் வந்து ஓகே. ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து மாற்றிடுவோம். இப்போ வந்து ஓகே, நான் இந்த ஃபாண்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அது கீழே வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப எப்படி வேறு ஏதாவது டிசைன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பென் டூல் எடுத்துட்டு இதில் வந்துட்டு கண்ட்ரோல் என்டர். ஓகே, இதாக்கு ஃபில் பார்த்துங்கிறதுல ஃபில் பார்த்தில் ஸ்ட்ரோக் பார்த்து. ஓகே, ஸ்ட்ரோக் பார்த்தில் ப்ரஷ்ஷில் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பார்த்துக்குவோம். ப்ரஷ்ஷில் ஹார்ட் ப்ரஷ்ஷு, ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம பென் டூலில் கிளிக் பண்ணிக்குவோம். பென் டூலில் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்ட்ரோக் பார்த்து ப்ரஷ்ஷு. ஓகே, இந்த மாதிரி கிடைக்குது. சரி, ஓகே. பென் டூல்லே நம்ம ரிவர்ஸ் டைரக்ஷனில் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சு கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதையே வந்து நம்ம ஒரு கிராடியன்ட் கலர் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, இதை பேக் சைடு கொண்டு போய்க்கலாம். லெட்டர்ஸை வந்து நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து வேறு எதையும் கலர் அப்ளை பண்ணுவோம். முன்னாடி இந்த
பேனல் ஆப்ஷனில் நான் மீடியம் வச்சுக்கிறேன். இது நம்ம ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சில விஷயம்லாம் வந்து நமக்கு புரியணும். புதுசான ஒரு ஐடியாலாம் நமக்கு தோணும். அதை வந்து பெவல் எம்போஸில் வச்சுட்டு இதுக்கு வந்து நான் ரெட்டு ஒயிட்டு ஓகே ஷேப்பை வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ணிவிட்டு இதோட மூளை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்துருக்கலாம். ஓகே, இதில் யூஆர் டிசைன் அப்படிங்கிற அந்த இடத்துல நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்துடும். இதில் இந்த டெக்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த லேயரில் கொண்டு வந்து நம்ம இதில் Ctrl T போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த லேயரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அந்த ப்ரீவியஸ் இந்த டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்டில் உள்ள ஸ்டைல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிடும். இதை அப்படியே எடுத்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம், ஏன்னா அது ஃபைலு எஃபெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக உள்ள எஃபெக்ட்டுங்கிறதுனால எம்பி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். அது சில ஃபைல்லாம் வந்து 10 MB 2 MB அந்த ரேஞ்சிலே உள்ளதெல்லாம் உடனே உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் மாறிடும். இது லெட்டர்ஸும் கொஞ்சம் பெருசு, ப்ளஸ் வந்து டிசைனோட எஃபெக்டும் அதிகங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சரிங்களா? ஓகே, நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு இந்த டிசைன் வந்துடுச்சு. இப்போது தேவையில்லை, நம்ம இந்த எடிஷன் ஓகே இதை மட்டும் நம்ம கொண்டு வந்துட்டு இந்த லெவலில் எப்படி வச்சுக்கலாம். இந்த டெக்ஸ்டோட எஃபெக்ட் மட்டும் நம்ம இதில் எடுத்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இது பண்ணணும் இதுக்கான. ஓகே, பர்ஃபெக்டாக வச்சுக்கோம். Ctrl T போட்டு ஓகே மேலே இருக்கு அந்த குரூப் ஃபைலு. Ctrl T போட்டு சைஸு கொஞ்சம் இந்த அளவு சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான எஃபெக்டை வச்சுட்டு பாக்கி எஃபெக்டை கூட இதில் எடுத்துக்கலாம், எடிட் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு பேனருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம டைம் எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும்போது நம்ம கஸ்டமர் யாரும் இல்லை, நம்ம ஃப்ரீயாக நமக்கு டைமிங் முன்னாடியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கவனமாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி ஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி நம்ம இதில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களோட சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஓகே. ஷேடோஸை மட்டும் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ட்ராப் ஷேடோ அப்படிங்கிறத இருக்குது.
ஓகே, இப்போ உங்களோட பொண்ணு மாப்பிள்ளையோட நேமை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஃபைலு கொஞ்சம் பெரிய ஃபைலுங்கிறதுனால கொஞ்சம் லோடிங் ஆகுது, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது நம்ம பேக்ரவுண்டில் வச்ச அந்த டிசைனே காணும். ஒரு ஓவல் ஷேப் போட்டு வச்சோம். இந்த இந்த ஸ்வாடு மாதிரியான ஒரு டிசைனு சரி எடுத்தாச்சா. சரி, ஓகே, டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்த ஃபைல் எந்த லேயரில் இருக்குன்னு பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா வச்சுங்க, இல்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதை கொஞ்சம் நம்ம அலைன் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்ட்டு இதெல்லாம் இதுக்கு கீழே நான் ஒரு லேயரை ஆட் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையோட நேமை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். மணமக்கள் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் ஒயிட் ஸ்டோக்கு நான் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஒரு 12 பாயிண்ட், எல்லாத்துக்கும் ஒரு 12 பாயிண்ட் வச்சுக்கிறேன். காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காப்பி லேயர் ஸ்டைல், பேஸ்ட் லேயர் ஸ்டைல், இதுக்கும் பேஸ்ட் லேயர் ஸ்டைல். ஓகே, இப்போ நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வேற ஏதேனும் கலரை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சியான் கலர். ஓகே, பெட்டர். இதுக்கு ஒரு கிரீன் கலர். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு சின்னதாக ஒரு லைன் டிசைன் ஒன்று டவுன்லோட் பண்ணலான்னு இருக்கேன். லைன் டிசைன் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன், அதை எடுத்து நான் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் ஓகே, இதில் கொண்டு இம்போர்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் டி, சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மார்க் டூல் ஒரு சின்னதாக ஒரு லைனை ட்ரா பண்ணுறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன, ஆல்ட் பேக் ஸ்பேஸ், கலர் கண்ட்ரோல் யூ, ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு சைஸ் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னது இல்லாமல் ஓரளவு மீடியமான அளவில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு இந்த ஒரு சைடில் உள்ள இந்த டிசைன் மட்டும் எனக்கு தேவை அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் டி,
ஓகே. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த 2 டிசைனும் நமக்கு மெர்ஜ் ஆயிட்டு, இப்போ இதோட கலரை வந்து நம்ம கொஞ்சம் வேரி பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே இன்னொரு காப்பி. ஓகேங்களா, நீட்னஸாக இருக்கும் பார்க்க டிசைன். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்கும் நமக்கு. இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் போட்டுக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதுலேயே கொஞ்சம் டார்க்கான ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ் டூலில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூலில் ஹார்னஸ் கம்மி பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு கிளிக். அவங்க ஃபோட்டோவுக்கும் பேக் சைடு, ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபோட்டோ இருக்கிறது, அவங்க ஷர்ட்டு, அவங்க உருவம் தெரியுங்கிறதுனால அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். பிறகு ஃபில்டர் கேலரி அங்கே போயிட்டு டெக்ஸ்டர் பேக்ரவுண்டு, டெக்ஸ்டர் ஸ்டாண்ட் ஸ்டோனு, டாப் ரைட் வச்சுக்கிறேன். டாப் ரைட் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் எஃபெக்ட் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போது இதில் வந்து ஒரு பார்டர் டிசைன் ஒன்று அப்ளை பண்ணி பார்ப்போம். இது நார்மலாக இருக்குது. அடுத்தது வந்து பார்டர் டிசைன். ஓகேங்களா, பார்டர் டிசைன் இந்த மாதிரி வெக்டர் பேக்ரவுண்டாக எடுத்துங்க. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு. காப்பி பண்ணிட்டு செலக்ஷன். ஓகே, ஓகே, சேவ் ஆகிட்டு PNG ஃபைலாக தான் இருக்குது. அதுவும் இது அப்படியே நம்ம எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். சைஸு சின்னது பண்ணிக்கிறேன். அந்த அளவில் சின்னது பண்ணிவிட்டு இப்படி கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் M, இதை கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன் அப்படி. சரிங்களா, கண்ட்ரோல் T போட்டு சைஸு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காப்பி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரு ப்ளஸ் இந்த 2 லேயரு லீவ் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 2 லேயரும் ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன் இந்த லேயர்ஸ்லாம். ஓகே, எனக்கு இந்த இடம் கூட தேவையில்லை, எனக்கு இந்த இடம் மட்டும் இருந்தால் ஓகே அப்படின்னு தோணுது. அதனால் நம்ம அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப பயன்படும். ஏன்னா இந்த டெக்ஸ்டர் எஃபெக்ட்லாம் வந்து வேறு எதுன்னு கூட நீங்கள் டெக்ஸ்டரை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா,
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ரெண்டாவது, இந்த வெக்டர் டிசைன் வந்து இதில் தெரியுது, நம்ம கிளிக் பண்ணி நம்ம செட் பண்ண இந்த லைன் டிசைன் ஓகேங்களா, லைன் டிசைனை நம்ம எடுத்து விட்ருவோம். எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு ஓகே ட்ரெடிஷ்னல் இந்த லேயர் இல்லையே, தெரியுது. ஓகே பார்க்கலாம், இந்த லேயர் இல்லை. ஓகே இந்த லேயர் தான், இந்த லேயர் தான் தெரியுது. இந்த லேயரை மட்டும் நான் எடுத்து விட்டுக்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த இடம் தேவையில்லை. எனக்கு இது வரைக்கும் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய லோகோ வச்சுருவோம். நீங்கள் டிசைன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து உங்கள் லோகோ வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் அடுத்த வேலை வந்து உங்களுக்கு தேடி வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஓகே, நான் அதில் என்னுடைய லோகோ வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். Ctrl+T போட்டு Ctrl+T இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு லோகோவை இப்படி மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கார்னரில் வைக்காதீங்க, வச்சிங்கன்னா உங்களுக்கு மறையும். இப்போ டிஃபால்ட் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். பிளாக் போட்டு ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா சாண்டல் கலர் நல்லாயிருக்கும் அதுக்கு. ஓகே நம்ம லோகோ வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை முன்னரே நான் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ.